நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை 26/4/2025 விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் நாள். இன்று நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்று அதிகாலை சூரிய உதயம் 5:59 கரணன் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 6:13 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:17 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று காலை 6:50 வரை வைத்திருத்தி, பின்பு விஷ்கம்பம். காரணம் இன்று காலை 6:13 வரை வணிசை, பின்பு மாலை 4:57 வரை பத்திரை, பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:17 வரை சித்தயோகம், பின்பு அதிகாலை 5:58 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 4:17 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய பண்டிகைகள்: ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ரத உற்சவம், தேவக்கோட்டை ஸ்ரீ ரங்கநாதர் வாகனத்தில் புறப்பாடு, மதுரை ஸ்ரீ வீரராகவ பெருமாள் வாகனத்தில் புறப்பாடு, ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டபதி வாகனத்தில் புறப்பாடு, வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரி அம்மன் வாகனத்தில் பவனி வரும் காட்சி, திருநள்ளார் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை. இன்று சிவபெருமானை வழிபட எண்ணம் ஈடேறும். இன்றைய வரதாதி விசேஷங்கள்: இன்று சிவராத்திரி. இன்றைய நாளின் சிறப்புகள்: கல்வி பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள், தேவாதாரணை செய்வதற்கு சிறந்த நாள், கணக்கு வழக்குகளை சரிபார்க்க உகந்த நாள், பிரார்த்தனைகளை நிறைவேற்ற நல்ல நாள். சனிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள்: சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் பொறுமைசாலிகள், தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பார்கள். இவர்கள் முழு பொறுப்பையும் ஏற்று நடத்துவதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு வேலையை தொடங்கினால் அந்த வேலை முடித்த பிறகே அடுத்த வேலையை செய்ய தொடங்குவார்கள். சான்றோரிடமும் ஆன்றோரிடமும் மிகுந்த பக்தியுடன் நடந்து கொள்வார்கள். இவர்களிடம் போராடி வெற்றி பெறும் குணம் கொண்டவர்கள். இவர்கள் எப்போதும் தான் உண்டு தன் வேலை உண்டு என இருப்பார்கள். தனக்கு பிடித்தவர்களிடத்தில் உயிருள்ளவரை விசுவாசமாக இருப்பார்கள். யார் தன்னை ஏமாற்றினாலும் ஏளனம் செய்தாலும் கலங்காமல் முன்னேற வழியில் தொடர்ந்து நடப்பார்கள். மேலும் இவர்கள் நேர்மையாக நடக்க ஆசைப்படுவார்கள். இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன்: ஒரு மருத்துவமனையை கனவில் கண்டால் உடல் நலத்தில் கவனம் தேவை என்று பொருள். இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும். ஜாமீன் தொடர்பான விஷயங்களை தவிர்க்கவும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். வாகன பயணங்களில் கவனம் வேண்டும். கடின உழைப்புக்கான பலன்கள் கைகூடும். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். வரவுக்கேற்ற செலவு உண்டாகும். ரகசியமான முதலீடுகள் அதிகரிக்கும். மற்றவர்களால் பொறுப்புகள் மேம்படும். அஸ்வினி நட்சத்திர நேயர்களே, இன்றுங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பரணி நட்சத்திர நேயர்களே, இன்றுங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும். கிருத்திகை நட்சத்திர நேயர்களே, இன்றுங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும். கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும். நிர்வாகம் தொடர்பான பணிகளில் உடனிருப்பவர்களின் ஆலோசனைகளுக்கு மதிப்பளிக்கவும். நெருக்கமானவர்களை பற்றி புரிதல் அதிகரிக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மனதிற்கு பிடித்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். மனதிலிருந்த கவலைகள் விலகும். கிருத்திக நட்சத்திர நேயர்களே, இன்றுங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலை அமையும். ரோகிணி நட்சத்திர நேயர்களே, இன்றுங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும். மிருகசிரீச நட்சத்திர நேயர்களே, இன்றுங்கள் பெற்றோர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும். இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடற்பச்சை. மிதுனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் சார்ந்த இடமாற்றம் சாதகமாக அமையும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். பிடிவாதமான போக்கினை குறைத்துக் கொள்ளவும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். திறமைகளை வெளிப்படுத்துவதில் பொறுமை வேண்டும். நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். மிருகசிரீச நட்சத்திர நேயர்களே, இன்றுங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலை அமையும். புனர்பூசம் நட்சத்திர நேயர்களே, இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள்.
இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வருவாயில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை அமையும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும். நட்பு வட்டம் விரிவடையும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். உணவு சார்ந்த விஷயங்களுக்கு கவனமாக இருக்கவும். புனர்பூசம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். பூசம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை அமையும். ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சமூகம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். சுபகாரியம் தொடர்பான சுப விரயங்கள் உண்டாகும். வாகன பயணங்களில் கவனம் வேண்டும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். மகம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். வெளியூர் பயணங்களில் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். வாகன பயணங்களில் தாமதங்கள் குறையும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். உத்திரம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். அஸ்தம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் மனதில் இந்த குழப்பங்கள் விலகும். சித்திர நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் அக்கம் பக்கத்தாருடன் கருத்து வேறுபாடுகள் விலகும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கனிவான பேச்சுக்களால் மதிப்பு அதிகரிக்கும். அரசு வகையில் அனுகூலம் உண்டாகும். நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். உத்தியோகம் தொடர்பான செயல்களில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த சூழ்நிலை உண்டாகும். வியாபாரத்தில் திருப்பங்கள் ஏற்படும். வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைக்கும். சித்திர நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். விசாகம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். நண்பர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். புதுவிதமான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். விசாகம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும். அனுஷம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். கேட்டு நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலம். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்கள் நெருக்கமானவர்களின் சந்திப்பு உண்டாகும். அரசு சார்ந்த காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபங்கள் மேம்படும். உத்தியோகத்தில் மேன்மையான சூழ்நிலை உண்டாகும். தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். மூலம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைக்கும். பூராடம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் நண்பர்கள் உதவியாக செயல்படுவார்கள். உத்திராடம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகர ராசி நேயர்களே, இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். இழுபறியான சரக்குகளால் ஆதாயம் உண்டாகும். உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சிறுதூர பயணங்களால் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் மேம்படும். விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் பெற்றோர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். திருவோணம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் கலரு நீலம். கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். வியாபாரம் சார்ந்த ரகசியங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். தனவரவையில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். பழைய சிக்கல்கள் விலகும். உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். அலுவலக பணிகளில் துரிதம் மேம்படும். அவிட்டம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள்.
சதயம் நட்சத்திர நேர்களே, இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திர நேர்களே, இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மீனராசி நேர்களே, இன்று உங்கள் வியாபாரத்தில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமான சூழ்நிலை உண்டாகும். அரசு சார்ந்த பணிகளில் விவேகம் வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். செயல்பாடுகளில் ஒரு விதமான பதப்படப்பு வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திர நேர்களே, இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே, இன்று நீங்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். ரேவதி நட்சத்திர நேர்களே, இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.